விரிந்திடும் கதிர்போல் ஆமா தலமெல்லாம் இலங்க காக்கும் தயாவரரே தயாதரனை இறைவா என் இறைவா இறைவா இனிசனே ஆரிகரிக்கின்றனான பகவானை வேண்டி பகவானை வேண்டி அந்த இறைவரை வேண்டி நான் தவம் இருக்கவே போகிறேன். தவம் செய்தே வருகிறேன். அந்த ஆண்டவரை வேண்டி தவம் இருந்து வருவழகும் அந்த ஆண்டவனை வேண்டி தவம் செய்து வருவழகும் நாடு நகரம் மண்ணும் மறை வெண்டு வெள்ளி சொத்து சுகமா ஆளடிமை எல்லாமே மந்திரி கைட்ட கொடுக்கலாம்ல. ஆமா அம்மா சொக்காரா இருக்கான், சித்தப்ப இருக்கான், பெரியப்ப இருக்கான், அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், எல்லாரும் இருக்காங்க. சரி. ஆனா நாடு நகரம் சொத்து சுகம் பெண்டு பிள்ளை சரி ராஜ்யம் எல்லாத்தையும் ஒப்படைச்சா உயிரோடு இருக்கும் போதே பட்டா போடுறதுக்கு அழைதாங்களே. ஆமா என்னை மாதிரி உள்ளவங்கிட்ட ஒப்படைச்சா கம்ப்யூட்டர்ல ஏத்தி வச்சிருவான். கம்ப்யூட்டர்ல? ஆமா. சரி. வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டான். தம்பி கம்ப்யூட்டர் பட்டாவில ஏத்தி வச்சுட்டாங்கன்னா அண்ணன் தம்பி கொடுக்க மாட்டான். அது எந்த சட்டத்திலயும் இடம் இல்ல. அப்படி இருக்கேன். கம்ப்யூட்டர் பட்டா அவனுக்கு தான் இருக்குன்றவாங்க. சரி அது சரிதான். சரி அப்படின்னா அந்த மந்திரி கையில தான் ஒப்படைக்கணுங்க. அவங்கிட்ட தான் நீதி நேர்மை கண்ணியம் கடமை கட்டுப்பாடு சரி எல்லாமே இருக்கு. எல்லாமே அங்கதான் இருக்கு. அதனால மந்திரி கிட்ட தான் ஒப்படைக்கணும். அப்படி இருக்கோ. ஆண்டவனாகிய ஆரிகரை கண்ட பகவானை வேண்டி பகவானை வேண்டி தவம் இருக்க வேண்டும் என்று எண்ணமெல்லாம் இழந்து வருகின்றார். எண்ணமெல்லாம் இழந்து வருகிறார். ஆண்டவரே வேண்டோ வேண்டோ அழகுடைய பகவானை வேண்டி பகவானை வேண்டி அந்த இமயமலை பருவத்திற்கே வருகிறார். அந்த இமயமலை பருவதமே வருகிறார். ஆளரவம் இல்லாத ஒரு அத்துவான காரகம். அத்துவான காரகம். ஆண்டவனை வேண்டி அரக்கன் தவம் இருக்க வேணுமே என்று தவம் செய்ய வேணுமே என்று எண்ணமெல்லாம் இழந்து வருகிறான் வல்லரக்கல். வல்லரக்கன் எல்லாம் இழந்து வருகிறான். நாடிழந்தான் நகரிழந்தாய் நல்மனைகள் என்ன தக்காத்தா அப்படி ஒண்ணு இருக்கப்பா. ஆமா எனக்கு இவ்வளவு காலமா அது தெரியலையே. உங்களுக்கு தெரியாதுல்ல. கேட்கணும் சாஸ்தா பிறந்த பிற வள்ளி திருமணம் வைக்கணுமா இல்லை வள்ளி திருமணம் வைக்கணுமான்னு கேட்கணும்ல.
ஆண்டவன் ஆரிகரிக்கின்றனார பகவானை வேண்டி அந்த பகவானை வேண்டி இமயமலை பருவத்திற்கே வருகிறார். அந்த இமயமலை பருவதமே வருகிறார். உலகத்தில் வாழக்கூடிய ஆசையும் மறந்துட்டான். ஓ, உலகத்துல வாழக்கூடிய ஆசை. ஆசையெல்லாம் ஆண்களுக்கு ஏகப்பட்ட ஆசை. இந்த தாயார் வயிற்றுல கருவா ஜனிச்சு இந்த பாலா போன உலகத்துல பிறந்த அன்னைக்கு சரி ஆண்களுக்கு ஏகப்பட்ட ஆசைகள் உண்டு. மூணு ஆசை. ஆனா முக்கியமான ஆசை மூணு ஆசை. அதில் முதல் ஆசை என்ன ஆசை? முதல் ஆசை என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? அதுதான் மண்ணுக்கும் மனைக்கும் உள்ள ஆசை. யாருக்கும் வர வேண்டிய ஆசை. மண்ணு வேணும் மனை வேணும்னு. இரண்டாவது ஆசை என்ன ஆசை தெரியுமா? இரண்டாவது ஆசை என்ன ஆசை? அதுதான் பொண்ணுக்கும் பொருளுக்கும் உள்ள ஆசை. சரியா போச்சு. பொண்ணு வேணும் பொருள் வேணும். அம்மா நம்ம வீட்டுல நல்ல அலங்காரமா பொருள்லாம் வாங்கி வைக்கணும்னு ஆசை உனக்கு வருது இல்ல? அப்பா மாடிக்கு மேல மாடி கட்டணும், ஹெலிகாப்டரை கொண்டு வந்து அதுல இறக்கணும். ஹெலிகாப்டர். ஆமா சரி. பொண்ணு ஆவரணம் தங்கத்தால் ஆவரணம் அணியணும். இனோ கார்ல போகணும். சரி. அந்த பிளேனை கொண்டு வந்து நம்ம காம்பவுண்டை சுத்தி இறக்கணும். பிளேனை கொண்டு வந்து காம்பவுண்டை சுத்தி இறக்கணுமா? ஆமா, அப்பேற்பட்ட வீடு கட்டணும். சரி சரி சரி. ஆமா, ஆசை இருக்குல்ல. ஆனா அந்த இரண்டு ஆசையும் ஒரு மனிதன் சுலோகமா மறந்துருவான். இந்த மண்ணை மறக்கலாம், பொன்னை மறக்கலாம், சொத்தை மறக்கலாம், சுகத்தை மறக்கலாம், உன்னையும் மறக்கலாம், என்னையும் மறக்கலாம், உலகத்தையே மறக்கலாம். உலகத்தை மறக்கலாம், என்னைய மறக்கலாம், ஆனா உங்களை மறக்கவே முடியாது. ஏன் தம்பி எங்களை மறக்க முடியாது? பூகம்பம் கிளம்பி வாரதே உங்ககிட்ட இருந்துதான். ஓஹோ. ஏமா மூணாவது சொன்னீங்களே ஒரு ஆசை. பாலா போன ஆசை, பரிசு கட்ட ஆசை, பதங்குழஞ்ச ஆசை, அங்கங்க அலைய வச்ச ஆசை. ஐயோ, தூங்காமல அலைதான். தூங்காம யார் அலையுதா? நீ அலைவ. எல்லாரும் அலைவாங்களா? என்னை அலைய வைக்கி. அலைய வைக்கி. ஆமா சரி. எங்க அத மூணாவது சொன்னீங்களா ஆசை? அதான் என்ன ஆசைன்னு கேட்டேன். ஏமா அப்படி தூக்கு பல்லாக்களை தூக்கி வச்சு சரி ஊருக்கு கிழக்கியோ மேற்கியோ தெற்கியோ வடக்கியோ கொண்டு போய் வச்சு சரி தீய போட்டு கொளுத்தினாலும் அந்த புகை போகும்போது சொல்லிக்கிட்டே போகும். என்ன சொல்லிக்கிட்டே போகும்? அடியே என் வைப்பு என் வைப்பு என் வைப்பு என் வைப்பு என் வைப்பு என் வைப்பு என் வைப்புன்னு வைப்புன்னு ஐயா சொல்லும். அம்மா ஒரு ஐயா ஒரு 6 மாச காலத்துக்கு சரி அந்த வைப்பு மேலே போகும். வைப்பு மேலே கண்ணா இருக்கும். ஆனா கடைசி காலத்துல அந்த வைப்பு மேலதான் அந்த ஞாபகம் இருக்கும். வைப்பு மேலதான் கண்ணா. முத எந்த வார்த்தை சொல்லுதா சரி நீ மவன பொங்கல தான் போ. முத எந்த வார்த்தையை சொல்லுதாலும் சரி கடைசி காலம் விரிக்கி அந்த அத்தாமன்னு சொல்லுதா பாரு. ஆமா, அவ மடியில தான் அந்த உயிர் போகணும். ஓ, அத்தாமன்னு சொன்ன மடியில தான் உயிர் போகணும். அப்பா குழந்தையல்லப்பா. அப்பா 50 லட்சம் ரூபாய நாசம் பண்ணி சீரழிஞ்சு செங்க சமந்து மூர்த்த பட்டோலை எழுதி கல்யாண மண்டபத்தை அமர்த்தி சரி நம்பிக்கை கட்டு வந்தவா. ஆனா அந்த சின்ன வீட்டுக்காரி அப்படி கிடையாது. ஆமா சின்ன வீட்டுக்காரி. ஆமா சரி சரி. அந்த தானே தஞ்சம்னு வாரா பாரு. ஓஹோ, கரெக்டா ஒரு 12 மணிக்கு பிறப்பிட்டு சரி ஆண்டவராகிய கரிகண்டரான பகவானை வேண்டி கரிகண்டரான பகவான வேண்டி ஒரு வருடமில்லை 2 வருடமில்லை 12 வருட காலம் தவம் இருக்கிறார். 12 வருட காலம் தவம் செய்கிறார். 12 வருட காலம் தவம் இருந்து ஆமா 3 வருட முடிக்க வரத்தை வாங்கினார். முடிக்க வரத்தை வாங்கினார். அந்த முடிக்க வரத்தை 3 வருட முடிக்க வரத்தை வாங்கி அந்த ஆண்டவரை விரட்டுகிறார். அந்த ஆண்டவனே விரட்டுகிறார். அரக்கடிக்கு பயந்து ஆண்டவர் அரளிவனத்திலே ஒளித்திருக்கிறார். அப்படியே ஒளித்திருக்கிறார். சிவரடி தோட்டத்திலே ஆமா சிவபெருமான் சிவலிங்கமாக மறைந்திருக்கிறார். சிவலிங்கமா மறைந்திருக்கிறார். அரக்கடோடு அந்த வனத்திற்கு வருகின்றான். ஆமா ஆண்டவரை தேடுறார். அந்த ஆண்டவனே தேடினார். பகவானை காணாமல் பருவுரியை கீழ் விரித்தார். பருவுரியை கீழ் விரித்து படுத்திருத்த
நித்திரை செய்து வருகிறான். ஐயோ, படுத்த நித்திரை செய்து வருகிறான். படுத்து நித்திரை செய்து வருகின்ற போது ஆமா, அருளின் விடத்திலே இருந்து கொண்டு ஆண்டவன் பகவானின் பெருமான் மாயவனை நினைக்கிறார். அந்த கண்ணனை எண்ணுகிறார். என் பெருமான் மாயவனாகப்பட்ட கண்ணபிரான் ஆயர்பாடி மாநகரத்திலே பிறந்து 1000 வீட்டுக்கு அம்பலக்கோன் பிள்ளையான சரி நந்தக்கோன் மகனாகிய நாராயணன் ஆடு மாடுகளை வெத்திக் கொண்ட ஆயர்குல பிள்ளையோடு ஆம்புக்கையில் சுரக்கையில் சீங்குழல் கையெடுத்து செவ்வரளி தோட்டத்துக்கே வருகிறார். செவ்வரளி தோட்டத்துக்கே வருகிறார். செவ்வரளி தோட்டத்திலே வந்து அந்த ஆடு மாடுகளை அமரவிட்டு ஆமா, ஆடு மாடுகளை சாடை பேசுவது போல அத்தானை பேசினார். அத்தானை சாடை பேசினார். ஆகா, இது ஒரு மைத்துள்தான் என்று அறிந்து அரளி முடித்து விட்டு இறங்கி வரும் போது ஆமா, அரக்கரை கொல்வதற்காக என் பெருமான் மாயவனான கண்ணபிரான் அரக்கனையும் கொல்வதற்கு கொன்றார். அரக்கனை கொன்றார். எடுத்தார் யாரவால் கோலம் கொண்டு கம்பு ஊனி அரளி தோட்டம் வருகிறார். அத்தான் பகவானே அரக்கனை நான் கொன்று விட்டேன். ஆறு கைலாசம் போய் வாரும். தாங்கள் கைலாசம் போங்க. இருப்பாய் பிறப்பித்த மாயோனே அரக்கனை எப்படி கொன்றீர்கள்? அந்த ஓலத்தை கண்டால் தாங்கள் பொறுக்க மாட்டீர்கள் அத்தா. தங்கையான பார்வதியால் என் மேல் கோவிப்பாள். கண்டிப்பாக கோவிப்பாள். பொறுப்பேன் என்று சிவன் சொல்ல பூமி அளந்தோர் அகலன் என்று அரக்கனை கொன்ற கோலம் ஹரிகிருஷ்ணன் எடுத்தார். ஆணாக நின்றார் சிவபெருமான், பெண்ணாக நின்றார் ஸ்ரீகிருஷ்ணன். அழகு தாங்காவளியின் பெருமானை ஆவி சேர்த்து கட்டி பிடித்தார். ஆளிநாதன் விந்து கீழே விழுந்தது. கீழே விழுந்த நாத வீணாக போகக்கூடாது பிரம்மன் உருப்பிடித்தான். பேரான ஈசன் உயிர் கொடுத்தார். அரிக்கு மரடுக்கு நடுவே உதித்து அரிகர் ஐயன் பிறக்க போறான். அரியரை கொய்யவே உத்திரனார் மாதத்திலே 18ஆம் தேதியிலே சனிக்கிழமை உரையத்திலே உத்திராடி நட்சத்திரோ அரியாரனும் சேர்ந்ததினால் அரிகரி கொய்ய விபுத்திரேனார் வந்துதான் பிறக்க வேண்டிய வரங்களோடு வித்தை பெறும் ஐயனார். விரைந்து போடுவார் படைகளோடு ஆட்டு மாட்டு பூரத்தோடு அருங்கு தடிகாரரோடு பறவை மெய்ப்பறவோ சுண்டுவாரே சூழ்ந்த படனோருங்க சுத்த வீரன் ஐயனார். ஆயுதகப்பனோடு தலைத்தே தொழுது கொண்டு தம்பிரார் ஐயனார். ஐயன் ஹரிகர ஐயன் சாஸ்தா வந்து பிறந்தார்.